ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இப்படியும் ஒரு வத்தல் செய்யலாமா, அதுவும் ரேஷன் புழுங்கலரிசியில் செய்யலாமா அப்படின்னு நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க. அது ரேஷன் புழுங்கலரிசி இடியாப்ப மாவில் செஞ்ச இடியாப்ப வத்தல். வாங்க எப்படி செய்யணும்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். இந்த வத்தல் செய்கிறதுக்கு நான் ரேஷன் புழுங்கலரிசியில் இடியாப்ப மாவு அரைச்சி வச்சுருந்த மாவில் தான் 1 டம்ளர் எடுத்திருக்கேன். இந்த 1 டம்ளர் அளவு இடியாப்ப மாவுக்கு பார்த்திங்கன்னா நான் 2.5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டுக்கிறேங்க. மாவு பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வரணும். நல்லா வேகும்போது தான் பார்த்திங்கன்னா சிம்மிலே வச்சு நல்லா வேகும்போது வத்தல் நல்லா பொரிஞ்சு வரும். நான் அடுப்பை ஆன் பண்ணவே இல்லை. 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கிறேன். கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 3லேருந்து ஒரு 5 நிமிஷம் அடுப்பை ஆன் பண்ண வேண்டாம். அடுப்பை ஆன் பண்ணாமே பார்த்திங்கன்னா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கலாங்க. ஹை ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் வச்சு நல்லா கலந்து கொடுங்க. அடி பிடிச்சிடக்கூடாது. ஹை ஃப்ளேமில் அண்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மாவை இடியாப்ப மாவை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஆகிடுக்கு. முதல்ல தண்ணியாக இருந்த மாவு இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டிப்பட ஆரம்பிச்சிருக்கு. இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. 10 நிமிஷத்துலேயே மாவு பார்த்திங்கன்னா நல்லா இந்தளவுக்கு திக்னஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். சிம்மிலே வச்சு பார்த்திங்கன்னா நல்லா வேக வச்சு எடுத்துக்கிடணும். மாவு பார்த்திங்கன்னா பாத்திரத்தில் ஒட்டாமல் இந்த அளவுக்கு நல்லா திரண்டு வர்ற அளவுக்கு ஒரு 20 நிமிஷம் நல்லா வேக வச்சாச்சு. மாவு வெந்துருச்சா எப்படி பார்க்கணுன்னு பார்த்திங்கன்னா தண்ணியில் கையை நனைச்சிட்டு மாவை நல்லா தொட்டு பார்த்திங்கன்னா சுத்தமாக கையில் ஒட்டக்கூடாது. அப்படி ஒட்டாமல் இருந்துச்சுன்னா நம்ம வடக மாவு நம்ம ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நல்லா ரெடி ஆனதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கரண்டியில் உள்ள மாவெல்லாம் எடுத்து விட்டு ஒரு ஈர துணி இல்லைன்னா நல்லா டைட்டான மூடி போட்டு மூடி நல்லா 1 மணி நேரம் ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கையை வச்சு நல்லா பார்த்திங்கன்னா பிசைஞ்சு விட்டுக்கலாம். ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் எந்த ஒரு கட்டியுமே இல்லாமல் நம்ம வத்தல் பிழியும் போது ஈஸியாக பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக வத்தல் பிழிகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் நான் இடியாப்ப அச்சு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு மாவை ஃபில் பண்ணிவிட்டு நம்ம இடியாப்பத்துக்கு எப்படி நம்ம புளியோமோ அதே மாதிரி புளிய ஆரம்பிச்சிடலாங்க. ரொம்ப மொத்தமாக புளிய வேணாம். ஜஸ்ட்டு வந்து 2 சுற்று அவ்வளோதான். நான் அடியில் பார்த்திங்கன்னா பெரிய அகலமான தட்டு வச்சுட்டு மேலே வெள்ளை துணி விரிச்சிருக்கேங்க. வெள்ளை துணியை பார்த்திங்கன்னா ஈரத்தில் எதுவும் நனைக்கவே இல்லை. நனைக்காமல் அப்படியே இடியாப்பம் எப்படி புளியோமோ அதே மாதிரி ஜஸ்ட்டு வந்து 2 சுற்று தான் புளியணும். இடியாப்பம் புளிகிற மாதிரி மொத்தமாக சுற்றுனீங்கன்னா உள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா காய்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஜஸ்ட்டு 2 சுற்று சுற்றி எல்லாமே புளிஞ்சாச்சு பாருங்கள். நான் பார்த்திங்கன்னா இடியாப்பத்துக்கு சின்ன கண்ணுள்ள அச்சுலையும் புளிஞ்சிருக்கேன். பெருசாக பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த அச்சுலையும் பார்த்திங்கன்னா புளிஞ்சிருக்கேன். புளிஞ்சிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம காய வச்சு எடுத்துக்கணும். ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம வடகத்தை எடுத்துகிட்டு வந்து அதை வந்து திருப்பி போட்டு தண்ணியை பார்த்திங்கன்னா பின்னாடி வெள்ளை துணிக்கு பின்னாடி லேசாக முத்தம் தெளிக்கிற மாதிரி தொளிச்சிட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுருங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் வெள்ளை துணியிலேருந்து ஈஸியாக பார்த்திங்கன்னா இடியாப்ப வடகம் ஈஸியாக லேசாக கை வச்சு எடுத்தாலே போதும் வந்துடுங்க. அவ்வளோதான். இந்த வடகத்தை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எடுத்ததுக்கப்புறம் இன்னொரு நாள் ஃபுல்லாகவே நம்ம வெயிலில் காய வச்சு எடுத்துக்கணும். மொத்தத்தில் பார்த்திங்கன்னா 2லேருந்து 3 நாள் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. இன்னும் ஒரு நாள் காய வச்சு எடுத்துட்டிங்கன்னா போதுங்க. ரேஷன் புழுங்கலரிசி இடியாப்ப மாவில் செஞ்ச வடகம் இல்லை வத்தல் ரெடி ஆகிடுங்க. ரசம் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு டக்குன்னு நம்ம எண்ணெயில் பொரிச்சு கொடுத்துடலாம். வடகம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் கையில் வச்சுருக்கிற வத்தல் பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் அச்சில் புழிஞ்சது. இந்த வத்தல் பார்த்திங்கன்னா இடியாப்ப அச்சில் புழிஞ்சது. நான் இந்த 2 வத்தலையுமே நான் உங்களுக்கு பொரிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருக்கணும். இப்போ இடியாப்ப கண்ணில் புழிஞ்ச வத்தலை நான் உங்களுக்கு பொரிக்கிறேன் பாருங்கள். நல்லா விரிஞ்சு பொரிஞ்சு வந்திருக்குது பாருங்கள், சூப்பராகவும். இப்போ எண்ணெயிலேருந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணிடலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் அச்சில் புழிஞ்ச இடியாப்ப வத்தல். இதுவும் பாருங்கள் நல்லா விரிஞ்சு பொரிஞ்சு வரும். சூப்பராக பார்த்திங்கன்னா ரேஷன் புழுங்கலரிசி இடியாப்ப மாவில் நம்ம வத்தல் ரெடி பண்ணியாச்சுங்க. நீங்களும் இந்த சம்மர் ஸ்பெஷலாக வத்தல் ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி எதுனா உங்களோட ஃபீட்பேக்காக என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.